எவ்வளவு அவதூறுகள். கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க, இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான், அதுவும் எடுபடலை. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த